என்ன பிரச்சனையா இருந்தாலும் அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னா முதல்ல நாம சாகணும். அதனாலதான் நான் இங்க இருந்து குதிச்சு சாகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அரசாங்கம் ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ணி உங்க எல்லாரோட சர்டிபிகேட்ஸும் உங்க கைக்கு கிடைக்கணும். அது நடக்கலனா 31வது நிமிஷம் நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். இப்போ என்னோட கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. நான் என்ன பண்ண முடியும்? தற்சமயம் ஃபண்ட் இல்லன்னு சிஎம் சொல்லிட்டாரு. 15 என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களே பாத்துக்கோங்க சார். சாரி. 13 எங்க ஆளுங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேல முடியாது. சார் என்ன சார் இது பெரிய நியூஸ் போச்சு. யார பார்த்தாலும் பில்டிங் மேல ஏறி நின்னு அரசாங்கத்தை பயமுறுத்துறாங்க. எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி டிவி காரங்க டிஆர்பி ஏத்திக்கிறாங்க. சரி நானே நேர்ல போய் இந்த பொண்ணு சமாளிக்க பாக்குறேன். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 4 வேணாமா வேணாம், கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றது கேளு. வேணாமா, இங்க பாருமா, நான் தான் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருக்கேன். எனக்கு 2 days டைம் கொடுமா. சிஎம் கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் உங்க ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறேன். டிராமா எல்லாம் வேண்டாம், செஞ்சு காட்டுங்க. 2 நேராவே உனக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் வாக்கு கொடுத்திருக்காருமா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தலையை காட்டுறாரு. இங்க இருக்கிறவங்களோட பேச்ச நான் நம்ப மாட்டேன். நீங்களும் உங்க இந்தியன் பாலிடிக்ஸும் நம்ப முடியாது. 1 வேண்டாம் கேளுமா. வாழ்வதற்கு சாக துணிவோம். வாழ்வதற்கு சாக துணிவோம். வேண்டாமா, கீழே வந்துருமா. வாழ்வதற்கு சாக துணிவோம். வாழ்வதற்கு சாக துணிவோம். முதல்ல கீழே இறங்கி வாமா, பேசி போமா. வாழ்வதற்கு சாக துணிவோம். போராடிய மாணவர்களை கல்லூரி நிர்வாகமோ அரசாங்கமோ மீடியாக்களோ கண்டுகொள்ளவில்லை. அந்த போராட்டத்தில் வேறொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அவங்களுடைய கோரிக்கைக்காக சஞ்சிதா என்கிற இளம் பெண் கல்லூரி கட்டடத்தின் மேல் தைரியமாக ஏறி கீழே குதித்து தற்கொலைக்காக முயற்சி செய்தார். அதே சமயம் போலீஸ் சாதுரியமாக வலையை விரித்து அந்த பெண்ணை காப்பாற்றினார்கள். இப்போ இந்த நிமிஷம் ஃபீஸ் ஃப்ரீ எம்பஸ்மென்ட் பத்தி சட்டசபையில விவாதம் நடக்குது. இந்த பிரச்சனை இப்பொழுதுதான் மக்கள் மத்தியில் சென்றுள்ளது. சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிநடப்பு செய்தனர். இப்போ மக்களே இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதாவது தூங்கிக் கொண்டு இருக்கும் அரசாங்கம் விழிக்குமா? மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமா? அல்லது அவர்களின் கோரிக்கையை அரசாங்கம் நிராகரிக்குமா? இந்த வெற்றிக்கு காரணம் யார் தெரியுமா? மிஸ் சஞ்சிதா. ப்ளீஸ் மேரிக்கு வாமா. Thank you. Thank you guys. Thank you so much. டேய் மச்சான், யார் தெரியுதா? போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே. உங்க கூட இருக்கிறதுக்கு பெருமையா இருக்கு. புராண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்கள் பெண்களை ஒரு பொம்மை மாதிரி தான் நடத்துற நிலைமை இந்த கார்ப்பரேட் காலம் வரைக்கும் தொடருது. அந்த நிலைமைய மாத்துறது MBM கொள்கைகள்ல ஒண்ணு. I love MBM. நம்ம நாட்டுல நிலவிட்டு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான், யூத் இன்வால்வ்மெண்ட். இளைஞர்களோட பங்கு அவசியம் தேவை. ஆக்சுவலா MBMோட நோக்கம் என்ன சார்? சமத்துவம். இப்ப கூட சுமார் 26 கோடி மக்கள் வெறும் 96 ரூபாயில வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 48 விவசாயிகள் கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் நாம பார்த்த திருட்டு பரவாயில்ல. இப்போ கார்ப்பரேட்ங்கிற பேர்ல நம்மள முழுசா முழுங்குற திருடங்க. படிப்புல மோசடி, ரேங்க்ல கொளறுபடி. பணம் இருக்கிறவனுக்கு தான் மருத்துவம், இல்லாதவனுக்கு மரணம். காந்திய மறந்துட்டாங்க, பிராண்டி கடைய திறந்துட்டாங்க. சாப்பாடு கொடுக்கிற பூமியை அபகரிச்சு அரசாங்கமே என்னென்னமோ பண்ணுது. சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங் தான் நம்ம MBMக்கு இன்ஸ்பிரேஷன். லாலா லஜ்பத் ராய பிரிட்டிஷ்காரங்க சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா அதுக்கு பழிக்கு பழியா சென்ட்ரல் அசெம்பிளி மேல வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி நம்ம தேசம் முழுக்க சுதந்திர நெருப்ப பத்த வச்ச வீரன் தான் பகத்சிங். யாரையும் கொல்லணுங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது. மக்கள் படதா அவரோட வெற்றியே. அதே மாதிரிதான் நம்ம MBMோட வெற்றியும் இருக்கணும். இந்த கார்ப்பரேட் மோசடிய பகத்சிங் வழியில எதிர்கொள்றதுதான் நம்ம MBMோட வெற்றி. இந்த தர்ம யுத்தத்துல நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்த தலைமுறைக்கு உயிர் கொடுப்போம், ஊக்கம் கொடுப்போம், சுதந்திரமா வாழற சக்தியை கொடுப்போம். தி அர்ஜென்சி ஆஃப் சேஞ்ச். ஒருவேளை அன்னைக்கு பகத்சிங் பண்ணுனது நக்சலிசம்னா எஸ்,
இதுவும் நக்சலிசம் தான். ஆனா இது தப்பான நக்சலிசம் இல்ல. வெடிகுண்டு தாக்குதல் இங்க நடக்க போறது இல்ல. கார்ப்பரேட்ங்கிற ராட்சசன் கிட்ட அகப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற சரஸ்வதியை காப்பாற்றுவோம். கல்விங்கிறது தனிப்பட்ட மனுஷனோட சொத்து இல்ல, அது மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பிறப்புரிமை. இந்த மாற்றம் என்னைக்கோ இல்ல, இன்னைக்கே வரணும். அதுக்காக போராடணும். எரிமலைக்கு அடியில உறங்குற நெருப்பு மாதிரி நாம இருக்கணும். நமக்கு எதிராக வர்ற துஷ்ட சக்தியை அடிச்சு நொறுக்கி அழிக்கணும். நமக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்கு அதை இரையாக்குவோம். இப்ப இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? விவசாயிகளோட தற்கொலை பிரச்சனை, அதிகரிச்சுக்கிட்டே வர்ற கார்ப்பரேட் கல்லூரிகளோட கட்டணங்கள், குடும்பத்தையே பழி வாங்குற கந்து வட்டி கொடுமை, இதெல்லாம் மாறணும். எப்பவோ இல்ல. Urgency of change. டேய் கார்த்திக் மச்சான், டேய் என்னடா? சூப்பர் செக்ஸி கேர்ள் புதுசா நம்ம காலேஜுக்கு வந்திருக்காடா. மச்சான் என்ன அழகா இருக்கா தெரியுமா? பாக்குறதுக்கு நான் வேற தளபதி மாதிரி இருக்கல்ல, கண்டிப்பா விழுந்துருவாடா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நீ போனன்னு வையேன், உன் கால்ல ஃப்ளோ இருக்காத. அந்த பொண்ணை யாருன்னு நினைச்ச? யார் மச்சான்? ஏன் சஞ்சிதா. நம்ம சஞ்சிதாவா? அச்சி நம்ம இல்ல, ஏன் சஞ்சிதா. லவ்வுடா. அந்த பொண்ணுடைய மனசுல நம்ம ஆளு பேர் தான் எழுதியிருக்கு. டேய் வீணா பேசிட்டு இருக்காத. அப்ப சின்ன வயசுல சிட்டிக்கு போன அந்த பொண்ணு இப்ப நம்ம காலேஜுக்கு எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமா? எதுக்கு? இந்த மாமனுக்காக தான். எங்கிருந்து வந்திருக்க ஏஞ்சலிடா, மாமா எங்கிருந்து வந்திருக்க ஏஞ்சலிடா, இவ கோபத்தை பார்க்க ஏறியதே லவ் பிரஷரா, ரேன ரேன ரே ரேனா ரே ரேன ரேன ரே ரே
ஹாய் சஞ்சிதா. பாத்தியா உன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாறினாலும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு? ஆனா நீ மட்டும் மாறவே இல்ல. எதை சொல்ற? முட்டாளாவே இருக்க. ஆமா, கார்த்திக்னு ஒருத்தன் இருப்பானே, அவன் இங்கதான் படிக்கிறானா? அவன் மாஸ்டரோட பையன். இந்த காலேஜ்ல டாப்பே அவன் தான். கேம்ஸ்ல ஜிம்னாஸ்டிக்ல நான் தான் நம்பர் 1, அவன் நம்பர் 2. அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு அவன் வரலையா? வந்தான், போயிட்டான். நம்பர் கொடுத்துட்டு போ, ஃபோன் பண்ண சொல்றேன். பாய். பாய் பாய். எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா, ஆனாலும் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். அட பாவி, நான் கேட்டது ஃபோன் நம்பர் இல்லடா, ஆதார் கார்டு நம்பர்டா.